மணல் மாஃபியால 4730 கோடி ஊழல், ஹையர் எஜுகேஷன் நம் பிள்ளைகள் படிக்கணும் இருக்கக்கூடிய 1500 கோடி ஊழல், டெண்டர்ல 1020 கோடி ஊழல். நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோம். இது கோவில் பூமிங்க. மதுரை மீனாட்சி, காஞ்சி விசாலாட்சி, காசி தென்னாட்டு சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி என்று வாழக்கூடிய பூமி, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று வாழக்கூடிய பூமி, அல்லாஹ் அக்பர் என்று வாழக்கூடிய பூமி. இந்த பூமியில அயோக்கியன் ஒரு துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் சேகர் பாபு 1000 கோடி ரூபாய் நீங்கள் உண்டியில போற பணத்தை, நீங்க தங்கமா போடுற பணத்தை, நீங்கள் நேர்த்திக்க பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளையெல்லாம் மீட்டு ஒரு நல்லாட்சி தரேன். அன்னை நாடே அயலாதிகத்தை எதிர்த்த, அன்னை நாடே அயலாதிகத்தை எதிர்த்த எங்களுக்கு அளித்த பரிசு சிறைச்சாலை. காலம் சை செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை. சாகும் நாளுகளுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே, பெற்றெடுத்த தமிழ் மண்ணே, பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே, இதோ வருகிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் தம்பியாக, உங்கள் அங்கலாக. உந்த சின்னத்தை ஏந்தி, விதில் சின்னத்தை கையில் ஏந்தி, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன் என்று களத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை வரார் விஜய், வரார் விஜய், வரார் விஜய் என்று சொல்லி வர இருக்கின்ற 2026 தேர்தலிலே உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்கள் பகுதியை சார்ந்தவர். அவர் பேர்ல மட்டும் கில்லி இல்ல, செயல்லையும் கில்லி, கில்லி கில்லி டாக்டர் சரத்குமார் அவர்களுக்கு விதியில் சின்னத்திலே வாக்களித்து நாங்கள் டிவியில உட்கார்ந்திருப்போம். தமிழ்நாட்டிலே முதல் வெற்றி சின்னமாக, முதல் வெற்றி தொகுதியாக 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் எங்கள் கில்லி சரத்குமார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுணர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது அனல் பறக்கும் பேச்சை பேசிய அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவதோடு நினைவு பரிசாக பேனாவை பரிசளிக்கிறார் மாவட்ட செயலாளர். அதைத் தொடர்ந்து சிறப்பாக பேசிய அண்ணன் காமேஷ் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதாவது என்ன பரிசுன்னு பார்த்தீங்கன்னா பேனா தான். நீங்கள் சும்மாவே பேசுவீங்க, இன்னும் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுங்க. அடுத்ததாக மாவட்ட செயலாளர் திரு கில்லி டி சரத்குமார் அவர்களுக்கு பகுதி செயலாளர் நினைவு பரிசு வழங்கினார். ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.